இன்னும் 10 வருஷத்துல எக்கனாமி எப்படி மாறும்னு தெரியுமா? நீங்க இப்பவே ப்ரிப்பேர் ஆகலன்னா ஃபியூச்சர் உங்களுக்கு டஃபா இருக்கும். எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு எக்கனாமிக் சீரிஸ். இன்னைக்கு டே 30. இன்னும் 10 வருஷத்துல எக்கனாமில என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் எக்கனாமி. கேஷோட யூசேஜ் ரொம்பவே கம்மியாயிரும். ஃபுல்லாவே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆன்லைன் பேமெண்ட்ல நிறைய ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்மள ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன் ஏஐ பூம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன்ஸ் மாதிரியே திங்க் பண்ணுது, ஒர்க் பண்ணுது. இதனால இப்ப இருக்கிற நிறைய ஜாப்ஸ் ஃபியூச்சர்ல இருக்காது. ஏஐ இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னு நியூ ஸ்கில் இருக்கிற ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம ஸ்கில்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். தேர்ட் ஒன் ஃப்ரீலான்ஸ் எக்கனாமி. பெர்மனன்ட் ஜாப் 9 to 5 ஜாப்ஸ் கிராஜுவலா குறைய ஆரம்பிக்கும். கம்பெனி ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸை விட ப்ராஜெக்ட் பேசிஸ் எம்ப்ளாயிஸையும் ஃப்ரீலான்சரையும் ஹையர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால ஜாப் செக்யூரிட்டி கம்மியாகும், இன்கம் ஃபிளக்சுவேட் ஆகும், பட் ஃப்ரீடமும் ஏர்னிங் பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்த் ஒன் கிரீன் எனர்ஜி பூம். பெட்ரோல் டீசலை ரீப்ளேஸ் பண்ணி ரினியூவபிள் எனர்ஜியான சோலார் விண்ட் எனர்ஜியோட யூசேஜ் ஃபியூச்சர்ல நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதனால இவி ஜாப், சோலார் இன்சுலேஷன் பிசினஸ் நல்லா growth ஆகும். இந்த 4 செக்டார்ல உள்ள ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் ஃபியூச்சர்ல நல்லா growth ஆக போகுது. அதுல இப்பவே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரமே வெல்த் கிரியேட் பண்ணலாம். அது என்னென்ன ஸ்டாக்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டாக்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு டிஎம் பண்றோம். நன்றி.